ஏ காய்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு வழியாக இன்செர்ட் பண்ணிட்டோம். ஐ மீன் மைக்கு நம்ம உங்களுக்கு வின்பிளாஸ்ட் இருக்கான்னு தெரியல. ஐ மீன் வின்பிளாஸ்டோட தான் ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மைக்கு வந்துட்டு நான் ரோடு மைக் வாங்கல, இது ஒரு நார்மல் மைக் தான் வாங்கி அப்படியே செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பக்கத்தில் மக்காச்சோளம் அது அது இதுன்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டு இருக்கு. நம்ம குட்டி பாப்பா வேறு தலையை கொண்டு கேமரா வச்சுட்டு டம்மு டம்முன்னு இடிக்கிறாங்க. எனக்கு வேறு பயமாக இருக்குது. அவங்க மேலே இடிச்சிச்சுன்னா அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் பாருங்க, முச்சோளம் அறுவடையா ப்ரெசண்ட் முச்சு சோளம் இதெல்லாம் அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கேயும் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அப்போது சாரிங்க, கொஞ்சம் ஆங்கிள் வந்துட்டு நான் ஆங்கிள் பார்க்காமே வச்சு இது பண்ணிட்டு வரேன். இதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி நான் மைக்கு ஐ மீன் இதெல்லாம் வச்சு லாகு பண்ணிகிட்டு இருக்கவும், ரொம்ப நாளைக்கு அப்புறம் மைக்கெல்லாம் வச்சு இது பண்ணவும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பட் கோச்சிக்காதீங்க, நான் வந்து இது பண்ணிக்கிறேன். அண்டு கொஞ்சம் தூரம் சொல்லணும், ஐயோ எவனும் வரானே நம்மள ஒரு மாதிரி பையன் இந்த ஏரியாக்காரங்களாம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கும். ஸோ அதனால் அப்படி இப்படின்னு தான் கொஞ்சம் நம்ம பாப்பா வேற தலையை கொண்டு வந்து கீழே வச்சுட்டு அழுத்துறாங்க. என்னால் முடியல. ஃபைனலி இங்கே தான் நம்ம வந்துட்டு வரோம்னு சொல்லிடுறோம். என்னன்னா நான் ஊர் ஏறிங்க, பட்டு நான் ஊர் ஏறி மாதிரியே தெரியாது. ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ஆட்டம் தெரியும் அந்த இடம். ஆக்சுவலாக அந்தளவுக்கு இதாக இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அப்படியே சும்மா ஜாலியாக வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் ஏரியில் இந்த மாதிரி நிறைய மரம் வச்சு உருவாக்கி வச்சுருக்காங்க. எங்கள் ஊர் ஏரி நம்ம என்ன தெரியுவாங்க, திருவள்ளுவர் ஏரி. ஸோ வந்துட்டோம். ஸோ பாருங்க, திருவள்ளுவர் சிலை. இந்த சிலையை வந்துட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ திருவள்ளுவர் சிலை. சரி இருங்க, மேலே ஏற்றுவோம். நம்ம வண்டி வேறு கண்டிஷன் சரியில்லைங்க, ஆனாலும் நம்ம மேலே ஏற்றுறோம். எவனும் பார்த்து திட்டாமல் இருந்தால் சந்தோஷம் தான். எவனாலும் திட்டினாமா அவ்வளோதான், ஒரே இதுதான். யாரை கேட்டுறா நீ என்ன திட்டினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரிக்கு ஏறுறதுக்காகவே இங்கே வந்துட்டு வழி போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குங்க. ஆமாங்க, வந்துட்டோம். ஐயோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் தண்ணி பார்க்குறேன் எங்கள் ஊர் ஏரியில். அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். மேலே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம வண்டி கன்றாதியாக இருக்கும். இருங்க அதெல்லாம் காட்டுறேன். பாருங்க அந்த இடம். இங்கே ஒரு வழி இருக்கா, இந்த வழியிலேயே நம்ம அப்படியே இது பண்ணிட்டு போகலாம் வண்டியை எடுத்துகிட்டு. பட் நான் அப்படியே ஏறி வந்துட்டேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தாங்க, இங்கே வந்துட்டு பக்கத்தில் அந்த இடத்துல தான் வந்துட்டு தண்ணி போகிறதுக்கு நம்ம இதுன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே தான் இருக்குது. பட் ஐயோ, நம்ம வண்டி வேறு ரொம்ப மோசமாக இருக்குங்க. எந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வெளியே வளைச்சாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாகு பண்ணுவோம். எனக்கு ஒரு மாதிரி இதாக தாங்க இருக்குது. என்ன காரணம், ஏன்டா இவ்வளோ நாள் வந்துட்டு எதுவுமே வீடியோ, அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் வந்துட்டு வீடியோ நிறைய போடாமல் இருக்கேன். அதுக்கெலாம் என்ன ரீசன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அங்கே போயிட்டு வண்டியெல்லாம் நிறுத்திட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பேக் டு சேனல். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வண்டி இருங்க, உங்கள்கிட்ட ஒரு அதிசயத்தை காட்டுறேன். 3, 2, 1. இதுங்கெல்லாம் மண்ணாக இருக்கும், பிகாஸ் நம்ம ஏரியா அப்படி. இப்போ பாருங்கள் நம்ம வண்டியை. காய்ஸ், நான் தான் உங்கள் மணீஸ்வரன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைக்கு உடஞ்சி போச்சு. என்னாச்சுன்னா, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு வந்துட்டு ஆப்போசிட்டில் இருந்த அவர் மேலே தான். என்னன்னா, நான் வந்துட்டு இருந்தேன் இப்படி, ஐ மீன் ரோடு இப்போ இருக்குன்னா நம்ம இப்படி வந்துட்டு இருந்தோம். அவர் வந்துட்டு இப்படி கடையிலேருந்து டக்குன்னு குறுக்க வந்துட்டார். யாரையுமே பார்க்கல, பஸ்ஸு நின்றுட்டு இருந்தது, அது எதையுமே கவனிக்கல. அவர் பாட்டில் டக்குன்னு உள்ள வந்துட்டார். வந்தோடனே நம்ம போயிட்டு இடிச்சிட்டோம் அவரை. ஸோ இதுதாங்க பிரச்சனை. நான் போயிட்டு அவர் மேலே இடிக்கவும் என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு வந்துட்டு இந்த சைடில் அடி, அப்புறம் வந்துட்டு கையிலலாம் லைட்டாக சின்ன சின்ன ஃப்ராக்சர், ஐ மீன் சின்ன சின்ன செராய்ப்பு அந்த மாதிரி காயம் வந்து. ஸோ அதெல்லாம் எல்லாமே ஓகே, கிளியர் இதாகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு 2 மாதமாக வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அதாங்க ரீசனு. ஆக்சிடெண்ட் ஆனது எப்போ ஆனிச்சோ அந்த இதில் இருந்து தான் நான் வந்துட்டு வீடியோ முழுசாக போகிறதே நிறுத்திட்டேன். அப்படியே அடுத்த ஒரு பிளேஸ் போய் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஊரில் தான். அது வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, இன்னும் ஹார்டாக இருக்கும். அந்த பிளேஸ் வந்துட்டு நான் நாளைக்கு வந்துட்டு ரிவீல் பண்ணுறேன். ஐ மீன் அந்த வீடியோலேயே ரிவீல் பண்ணுறேன். அப்படின்னா அவர் எதனால்
எதனால் குறுக்க வந்தாருன்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிடுறேன். ட்ரங்க் அண்ட் டிரைவ், அந்த ஒரே ஒரு காரணம் தான். ட்ரங்க் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு அவர் பாட்டில் டக்குன்னு வேகமாக அந்த இதில் வந்துட்டார். யாரும் ஓட்டுறதா தான் பார்த்து பைக்கை ஓட்டுங்க, எல்லாமே பண்ணுங்க. நான் வந்துட்டு அதை தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் முக்கியமாக ஹெல்மெட்டு. நம்ம ஹெல்மெட்டில் பாருங்களா தெரியல, நான் அப்புறமேல க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், இங்கெல்லாம் சின்ன சின்ன ஸ்க்ராட்சு. அதுக்கு காரணம் அந்த இதுதான். ஹெல்மெட் போட்டுருக்கோம், நான் கொடுத்தேன். ஸோ அதுதான் முக்கியமாக ஹெல்மெட்டு. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக யாரும் வண்டி ஓட்டாதீங்க, அப்புறம் பார்த்து ஓட்டுங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த ஏரியாலாம் செம்மையாக இருக்கும். வியூ பாருங்களேன், அவ்வளோ இதாக இருக்கும். அது வந்து இதாக இருக்குது, ஸ்மூத்தியாக இருக்குது. அந்த பக்கம் வந்து கொல்லியில், இது வந்து பச்சை மலை, இது வந்து க்ரீன் ஹில்ஸ். பச்சை ஹில்ஸா அப்படி சொல்ல முடியாதுங்க, ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இது பச்சை ஹில்ஸ், அது வந்துட்டு கொல்லி ஹில்ஸா. நம்ம வந்துட்டு இங்கே தான் ரொம்ப பக்கம் தான் நமக்கு. அந்த பக்கம் போனோன்னா ஒரு 30 கிலோமீட்டரில் மலை. இந்த பக்கம் வந்து இன்னும் அதிகம் வரும், மழை ஒரு அதிகம் வரும். மேலே வந்து மண்டை மூஞ்சி இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். யாரும் வந்துட்டு கோவிச்சிக்காதீங்க. அண்டு வேறு ஒன்றும் இல்லை, கிளைமேட் வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த இடத்துல. அப்படின்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு சில்லுன்னு அப்படியே மாற ஆரம்பிச்சிடும் போக போக. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க, கையிடுங்க. இனிமேல் நம்ம கோ ரைடர் இவங்க தாங்க. எங்கே போனாலும் இவங்களை கூட்டிகிட்டு தான் போக போகிறோம். இவங்க நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சௌமிதா. இவங்க யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கா பொண்ணு, நம்ம தாய் மாமாவோட பொண்ணு. ஸோ இவங்களை கூட்டிகிட்டு தான் இனிமேல் எல்லா இடத்துக்கும் போக போகிறோம். அண்டு நம்ம ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிடலாம். நம்ம கூட்டி போய் ஹெல்மெட்டை தள்ளி விட்டாங்க. இப்போ போகணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சரி எங்கேயும் கிளம்புறாங்க, போயிட்டு பக்கத்தில் வேறு பள்ளம் இருக்குது. ஸோ அவங்க எங்கேயோ போகிறாங்க, இல்லை சேஃபாக ஓட்டுவீங்க நம்பிக்கை இருக்குது. சரிங்க வாங்க, அப்புறம் நான் போகிறப்போ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே வீடியோ. இப்போ பாருங்களேன், வாத்து இந்தவங்கலாம் வந்துட்டு மாடு மேய்ச்சிட்ருக்காங்க. இது வந்துட்டு அந்த வியூ இருக்குது பார்த்தீங்களா, நான் முன்னாடி சொன்னேன்ல இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட்டு அந்த மாதிரி நிறையா இருக்குன்னு. இந்த இடத்துல வியூ பாருங்களேன், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் இதாகிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நம்ம கேமரா அப்படி அதுவும் அந்த இடத்துல அங்கே கை காட்டுறேன்ல, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம வீடு மொத்தமாக எல்லா இடமுமே தெரியும். பட் இன்னொரு அதிசயம் இருக்குங்க நம்ம இதில். இங்கே தான் நம்ம வண்டி நிற்கிது. என்னன்னா இங்கே பாருங்களேன், பனைமரம் நட்டு வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் வந்துட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் இந்த சைடில் அப்படியே எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் அப்படியே தான் இருக்கும். முக்கால்வாசி வந்துட்டு இந்த பனைமரம் இங்கே பாருங்களேன் பனைமரம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன மரம்னே தெரில. ஸோ நிறையா மரம் இங்கே நட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. வேறு லெவலில் அந்த வியூ தாங்க செம்மையாக இருக்குங்க. அந்த வியூ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வெறித்தனமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு அது என்ன மரம்னு தெரிலன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, இதுதாங்க. இது என்ன மரம்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு வேறு லெவலுங்க இந்த வியூக்காகவே இந்த இடத்துக்கு அடிக்கடி நான் வருவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் விவசாய நிலம் தான் செம்மையாக இருக்கும். பாருங்களேன், அங்கே தாங்க அந்த கொல்லிமலை. அங்கே வந்துட்டு மிஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அந்த இது. இன்றைக்கி வந்துட்டு சன்செட் தான் பார்க்கலான்ட்டு வந்தேன் ஆக்சுவலாக. பட் சன்செட் ஆயிடுச்சு. காரணம் மிஸ்ட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, சரி விடுங்க, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. பட் இந்த அழகை விட்டுட்டு போய் தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ வேறு வழி இல்லை. ஸோ நம்ம போவோம் வாங்க. காய்ஸ், இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். ஆங்கிள் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. பாப்பா வேறு கையை வச்சு இங்கே ஆட்டி விட்டுக்கிட்டே இருக்குங்க. அதான் முடியல ஒன்றும். இங்கே பாருங்களேன், எல்லோரும் நம்மளை குறுகுறுன்னு தான் பார்ப்பாங்க. இது வந்துட்டு நெல் நட்டு வச்சுருக்காங்க. போயிருங்க. ஐயோ பாப்பா கம்மா இருடா கையை வச்சுக்கிட்டு. நானே ஏதோ ஒரு நாள் தான் வீடியோ எடுக்கிறேன், அதுலேயும் நீ இப்படி பண்ணால் நான் எப்படா வீடியோவில் அப்லோட் பண்ணுறது? கோச்சிக்காதீங்க, ஏன்னா அவங்க குடிவப்போ அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு வாய்ஸ் வந்துட்டு ஓகேவா இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம ரூட்டு தாங்க இதுதான் இருக்கும், ஆஃப் ரோடு தான். நம்ம டெய்லி வண்டியை வந்துட்டு ஆஃப் ரோட்டில் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வெளியெல்லாம் மற்ற இதெல்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் எடிட்டிங் முடித்து நாளைக்கே அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அப்லோட் பண்ணால் நம்ம வந்துட்டு ஒரு இது பண்ணலான்னு இருக்கேங்க. என்னென்னா 1 மந்த்துக்கு நான் ஸ்டாப்பாக வீடியோ கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே தாங்க, நமக்கு சப்போர்ட். எப்பட்றா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு வந்துட்டு
ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம கமெண்ட் இதில் வந்துட்டு நான் என்னென்னலாம் இன்னும் வந்துட்டு என்னோடய வீடியோவில் கொண்டு வரணும்னு உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் வந்துட்டு அப்படியே நான் கொண்டு வரேன் வீடியோக்குள்ளே. அப்புறம் வந்துட்டு வாய்ஸு இதெல்லாம் வந்துட்டு எப்படி கிளியராக இருக்கும் அப்படி அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இது பண்ணுறேன், கொண்டு வந்துடுறேன். அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு நிறைய இது கொடுக்கும். நம்ம மாடுலாம் வீட்டுக்கு கிளம்பிடுச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுச்சு மாடுலாம். ஸோ அவ்வளோதாங்க. நான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வந்துட்டு இதுக்கு மேலே வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் இது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. அதே மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபேமிலி இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நம்மளோட ஃபேமிலி. ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பரில் சேரணும்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணாலும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஒரே ஒரு கமெண்ட்டு உங்கள் நேம் மட்டும் போடுங்க போதும். சரிங்க, எண்ட் பண்ணிக்கிறேன். பை கைஸ்.